வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கல்யாணமான பின்னால் ஒரு பெண் மனைவியாகி விடுகின்றார் ஒரு ஆணுக்கு. அதற்கு பின்னும் உடல் உறவுக்கு பணம் கேட்டால் அவள் பெயர் என்ன அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அப்படி ஒரு சூழல்ல ஒரு ஆணினுடைய ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு மாட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயம். இன்னும் சொல்லப்போனா இப்படிப்பட்ட பெண்கள்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு காரி துப்பக்கூடிய கேவலமான ஒரு சூழல்ல இன்னைக்கு பல பெண்கள் இவ்வாறு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இது சும்மா 1000 ஜோத்துல ஒரு சோறு பதம். இது மாதிரி எத்தனை பெண்கள் இருக்காங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது ஐடியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர், அவர் பேர் ஸ்ரீகாந்த், பெங்களூர்ல இருக்கிறார், ஐடி ஊழியரா இருக்கிறாரு. அவர் பிந்து ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றார் 2022. இன்னைக்கு 2025, 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா உடல் உறவே கொள்ளவில்லை. பாருங்க எப்படிலாம் அந்த ஆணனுடைய மனம் துடித்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறப்ப உண்மையிலே ரொம்ப மனசு வருத்தமாக தான் இருக்கு. அப்புறம் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் அவங்க அம்மாவோட சேர்ந்து அந்த பெண் என்ன பண்ணிருக்கிற இஎம்ஐ, நாங்கள் வாங்கின வீடு அதுக்கு மாசம் 75,000 இஎம்ஐ கட்டணும், நீங்க தான் கட்டணும் அப்படி அந்த உரிமை இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் உறவுக்கு எதுக்கு நீ 5,000 கேட்குற அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை? நல்லா யோசிக்கணும். எப்படிலாம் ஒரு பிளாக்மெயில், ஒருவேளை மனைவியாக வந்தவளா இல்லை தாசியாகி பிளாக்மெயில் செய்யக்கூடியவளா, அதற்காகவே வந்தவளா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்புறம் திருமண செலவுக்குன்னு திருமணமும் பண்ணியாச்சு 2022. திருமண செலவுக்கு 50,000 கொடுங்க அடிச்சு போட்டு அதையும் அம்மாவை வச்சு அந்த பொண்ணு பிந்து ஸ்ரீ அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட? ஸ்ரீகாந்த் கணவனானுக்கு பின்னாடி. அதாவது மனைவி அது சில பேர் கன்னியாஸ்தானம் பண்ணுவாங்க, மற்ற சோர்ஸ் ஏதோ ஒரு பல விதமா இருக்கு. ஒவ்வொரு மதத்திலும் ஒரு வித வெளிப்பாடு. 50,000 திருமண செலவுக்கு அப்படின்னு வாங்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் அந்த பிந்து ஸ்ரீனுடைய அம்மா இவருக்கு மாமியார் 3 லட்சம் தனியா வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டா அதுக்கு இந்த வகை கணக்கு இல்லை. அப்புறம் ஆண்குறியை உறவுக்காக கூப்பிடக்கூடிய சமயத்தில் ஆண்குறியை காயப்படுத்துறதா வேணும்னே, வாயால் கடித்து மற்றபடி ஏதோ ஒரு வகையில கடித்து மற்றபடி ஏதோ ஒன்றை செய்து ஆண்குறியை காயப்படுத்தலாம். அப்படிங்கிறப்ப அந்த விரைப்பு தன்மை எவ்வாறு வரும்? எப்படிலாம் ஒரு ஆண் கஷ்டப்பட்டுருக்கான் பாருங்க, கஷ்டப்பட வேண்டியது. அப்புறம் உடல் உறவுக்கு 5,000 கேட்கலாம், ஒரு நைட்டுக்கு 5,000. அப்புறம் மனைவி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து எதுக்கு இருக்கு? புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா போச்சு அப்படின்னா தற்கொலை செஞ்சுக்குவேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எடுத்து நான் செத்து போயிடுவேன் சொல்லிட்டு அது ஒரு கொலை மிரட்டல் வேற. அப்புறம் இவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடி பீப்புள் பண்ணிட்டு பாரு போல இருக்கு. எப்படியாவது வேலையில் வேட்டு வைக்கணும்னு சொல்லி போட்டு வீடியோ காலில் பேசி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வீடியோ முன்னால் வேணும்னே ஆடுறது, குத்தாட்டம் செய்வது, நடனம் ஆடுவது, கத்துவது, இதை பார்த்தோன்னா அந்த கம்பெனிக்கார வேலையிலேருந்து இந்த ஸ்ரீகாந்தை தூக்கிட்டான், முடிஞ்சு போய் இன்னைக்கு வேலை இல்லாமலும் இருக்கிறார். எப்படிலாம் ஒரு டார்ச்சர் என்ன? இதுக்கு ஒரு இந்த வீடியோக்கு ஆதாரம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறார். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆமாம், எந்த குறையும் வைக்கவில்லை. மற்றபடி வீடியோ கால் முன்னால் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால அட்டன் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் வீடியோ கால் முன்னால் வேண்டுமென்றே குத்தாட்டம் போடுவது, அங்கே வேண்டுமென்றே கத்துவது, மற்றபடி ஏதோ ஒரு வகையில் சத்தம் போடுவது, அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்க ஆல்ரெடி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கஸ்டமர் வேறு மாதிரி நினைப்பாங்க இல்லையா? இதை பார்க்கக்கூடிய கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான்? தூக்குடா வேலையை விட்டு வேலையை விட்டு தூக்கிட்டான், முடிஞ்சு போச்சு, அதுவும் போச்சு. சரி, இப்படி தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு மனைவியாகி வந்ததுக்கு பின்னாடி அப்படின்னு பார்த்தா அப்படியே சரி டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னா எனக்கு 45 லட்ச ரூபாய் வை, நான் டைவர்ஸ் பண்றேன்
அப்போ தான் நான் டைவர்ஸ் என்னை பண்ண முடியும், 40 எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இன்றைக்கி மிரட்டலான ஒரு விஷயம். இது வந்து போலீஸில் இன்றைக்கி பெங்களூரில் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் ஸ்ரீகாந்த். சரி, இது ஒரு பக்கம். ஸ்ரீகாந்தினுடைய இந்த பக்கம் பிந்து ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு மனைவியினுடைய விஷயம். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை வந்து வேலைக்காரி மாதிரி நடத்துகிறாரு. அந்த அம்மாவில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இல்லையா? 2 பக்கமும் கம்ப்ளைண்ட்டு. இந்த பக்கம் இவருடைய கம்ப்ளைண்ட், அந்த பக்கம் அந்த அம்மாவுடைய கம்ப்ளைண்ட். வேலைக்காரியை போய் நடத்துகின்றார். இல்லை, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ஏகப்பட்ட குடும்பங்களில் வந்தாச்சு. அப்பங்காரனே வந்து கேட்குறான், என் பொண்ணு வேலைக்காரியா, அப்புறம் எதுக்கு கட்டி கொடுக்குறா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த 2 குடும்பத்துக்கு வந்துடும். நானே பல விதமாக பார்த்துட்டேன். அப்பங்காரனே பப்ளிக்காக கேட்குறாங்க, அப்புறம் எதுக்கு கட்டி கொடுக்குற, உன் பொண்ணு உன்னோட வச்சுக்க வேண்டியதானே. வந்தா அப்படின்னா அதுக்கு தகுந்த மனைவிங்கிற கான்செப்ட், குடும்பங்கிற கான்செப்ட் ஒரு வேலை அதிகமாக இருக்கும், ஒரு வேலை கம்மியாக இருக்கும், சில நேரங்கள் வேலை இல்லாமலே இருக்கும். குடும்பத்துக்காக நீ செய்கின்ற, அப்புறம் ஆம்பளைங்கிற பேர்ல கணவனுங்கிற பேர் அவன் குடும்பத்துக்கு செய்வான்ல, அப்போ அவன் உனக்கு என்ன வேலைக்காரனா? இல்லை உனக்கு சம்பாதித்து போடக்கூடிய இவனா முதலாளி? உனக்கு சம்பாதிச்சு போற அவனுக்கு என்ன வேத்து வடிதா? இப்படிலாம் அவன் கேள்வி கேட்டால் உன்னுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிற. இந்த மாதிரி பல பெண்கள் இன்றைக்கி பெருத்துட்டாங்க. அதாவது வர வேண்டியது, சில பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற சமயத்தில் நேராக போவான். பல பெண்கள் இருக்கிறாங்க, இதில் போவாரு உட்காருவாங்க, அப்படியே உட்கார வேண்டியது, அப்படியே எந்திரிச்சு 2 வேலையை செய்து அப்படியே வந்து. ஆனால் மாசமான கரெக்டாக சம்பளம் வந்துடணும். எப்படி தருவான் முதலாளி? அது மாதிரி தாலியை கட்ட வேண்டியது, நேராக வர வேண்டியது. ஆமாம், ஹோட்டலில் சாப்பிடணும் போல இருக்கு. இல்லை, வருங்காலம் அப்படி தான் போகக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போவே வந்து ஏகப்பட்ட வாரத்துக்கு 1 நாள் அப்படிங்கிற கான்செப்டில், வாரத்துக்கு 2 நாள் அப்படிங்கிற கான்செப்டில் எல்லாமே ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. இனி வரும் காலங்களில் எல்லாமே வாரத்தில் 7 நாள் ஹோட்டல் தான். ஆமாம், அப்புறம் பிளாட்ஃபாரத்தில் படுத்துக்க வேண்டியதான். ஆமாம், எதுக்கு வீடு தேவையில்லை. வீடு மட்டும் வேணும், ஆனால் சமையல் பண்ண மாட்டேன், மற்றபடி மாமனார் மாமியாவை கவனிக்க மாட்டேன். உடல் உறவுக்கு ஒரு நைட்டுக்கு 5000 ரூபா வேணும். கேட்டா அப்படின்னா வரதட்சணை கொடுமையா? அதே அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. வரதட்சணையை கேட்டு என்ன துன்புறுத்துகிறார். இது கேட்டு கேட்டு புளிச்சு போன விஷயம், வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற விஷயம். ஏன்னா நீதிபதியே ஏகப்பட்ட சொல்லிட்டாங்க. ஆமாம், 70-75% மேலே பல பெண்கள் வந்து வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற அந்த சட்டத்தை வந்து வேண்டுமென்றே தவறாக ஆணுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியை வந்து சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லி 7-8 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அந்த மாதிரி இப்பெல்லாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வரதட்சணை கொடுமைங்கிறதுலாம் வந்து பெண்ணினுடைய மிரட்டலாகத்தான் வந்து கொண்டிருக்கிறதுடைய உண்மையான ஒரு விஷயம் கூட இன்னைக்கு போலித்தனமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக போயிடுச்சு. ஆமாம், அவனா அந்த வரதட்சணை கொடுமை துன்புறுத்துகிறார், மிரட்டுகிறார், துன்புறுத்தினா அப்போ நீ துன்புறுத்தல் மிரட்டதெல்லாம் அங்கே கணக்கில் வராது. அவர் சொல்கிறார்ல, என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு சத்தம் போட்டோம்னா தற்கொலை செய்து கொள்வேன், கடிதம் எழுதி செத்து போயிடுவேன், நீ தான் எனக்கு இது சாவுக்கு காரணம் அப்படி மிரட்டுன்னா அப்புறம் அது வந்து ஒரு தற்கொலை மிரட்டல் இல்லையா? அது வந்து மிரட்டல் இல்லையா? இப்படிதான் பலவிதமான ஒரு கம்ப்ளைண்ட் அவரு சொல்லியிருக்கார். மற்றபடி படுக்கை அறையில் வந்து கேமரா வைக்கணும்னு சொன்னாராம். படுக்கை அறையில் கேமரா வைக்கணும், அந்த மாதிரி சில ஆண்கள் இருக்கிறாங்க. அது வந்து அந்த உடல்வு சம்பந்தப்பட்ட காட்சியை வந்து மீண்டும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக பல பெண்கள் செய்யக்கூடிய அது ஒரு செக்ஸுவாலஜிக்கான ஒரு விஷயம், அது ஒரு டேஸ்ட். பல ஆண்கள் பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம் ஆளாகிறாங்க. பார்த்தோம்னா வீடியோ எடுத்துடுறான், மாட்டிக்கிறான், கடைசியில் முடிஞ்சு போச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு பேராசிரியரை யாரோ மாணவியை பலாத்காரம் செய்யக்கூடிய சமயத்தில், கற்பழிக்கக்கூடிய சமயத்தில் அதை வீடியோ எடுத்துட்டான். அந்த பேராசிரியர் மாட்டிக்கிட்டார், முடிஞ்சு போச்சு. அதாவது இவர் கணவன் மனைவி, அது வேறு விஷயம். இது கணவன் மனைவி அப்படிங்கிற கான்செப்டில் அது வந்து ஒரு செக்ஸுவாலஜிக்கலான ஒரு விஷயம். செக்ஸுவாலஜி அதை வந்து டேக் இட் ஈஸியாக இழுத்துக்கொள்ளக்கூடிய பல பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்புறம் பார்ப்பாங்க, அதை எராஸ் பண்ணிடுவாங்க. அதை அந்த பெண்ணும் ரசிக்கிறாங்க. மனைவியாக வரக்கூடிய கட்டாயத்திற்கக்கூடிய பல பெண்கள் தான் இதுக்கு ஒப்புக்கொள்வாங்களோட இந்த மாதிரி வந்து தாசித்தனமாக ஒரு நைட்டுக்கு 5000 வேணும் அப்படிங்க கேட்கக்கூடிய பெண்கள் எவ்வாறு ஒப்புக்கொள்கிறார்? அதனால் அதையும் அந்த அம்மா கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கு. படுக்கையில் கேமரா வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து அந்த ஸ்ரீகாந்தனுடைய சகோதரர் ஆமாம் சொன்னாராம், அதாவது வந்து இவ்வளோ சீக்கிரம் கர்ப்பமாக்குப்பா, அப்போ தான் இவ அடங்குவா, இல்லாட்டி இவ இப்படி தான் இருந்துகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அது ஒரு அட்வைஸாக இன்றைக்கி அந்த கம்ப்ளைண்ட்டில் போயிட்டுருக்கு.
இதையெல்லாம் விட 3 வருஷமாக உடல் உறவு கொள்ளவில்லை அப்படிங்கிறது ஸ்ரீகாந்த் போடக்கூடிய மிகப்பெரிய ஒரு குண்டு. 3 வருஷமா உடலுறவே கிடையாது. அப்புறம் எதுக்கு தாலியை கட்டிக்கிட்டு இவெல்லாம் வந்து மனைவியா வர்றா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அவருடைய சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். இந்த அம்மா சம்பந்தப்பட்ட வகையில் இந்த வரதட்சணை கொடுமை துன்புறுத்துகிறார் வேலைக்காரி. மற்றபடி வந்து படுக்கை அறையை கேமரா வைப்பாங்க. அது ஒரு டேஸ்ட், அதை விடுங்க. ஒவ்வொரு ஆணுக்கு ஒரு மாதிரியா டேஸ்ட் இருக்கு, அதை விடுங்க. அதை பல பெண்கள் இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்களே வந்து அதில் போயிட்டாங்க, கேமரா கான்செப்ட் சோன்ஸோ அப்படிங்கிற அனுப்பிடல. அதனால வந்து அது பல பெண்கள் இந்த பெண்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, அவ்வளோதான். மற்றபடி வந்து அது ஒரு நம்ம வேறு விதமாக பார்க்க முடியாது. வேறு விதமாக பார்த்தாலுமே கூட அது அவர்களுக்குள்ள ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு இது போன இதில் அலகாபாத் நீதிமன்றத்தை தீர்ப்பு சொல்லியிருக்காரு பாருங்க ஒரு நீதிபதி. இது மன்னிக்கணும், கரூரில் வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து மதுரை கிளை கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க பாருங்க. சுய இன்பம் செய்வதும் ஆபாச படம் பார்ப்பது வந்து தனி உரிமை சம்பந்தப்பட்டது, பெண்கள் பார்க்கிறார்கள் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது சொல்லிட்டு சப்ஜெக்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்போ இது வகையில் என்ன ஒரு பொசிஷன், அது இந்த அடிப்படையில் தான் வரும். அப்படிங்கிறப்ப அதை வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது. அது இருவருமே சேர்ந்த ஒரு விஷயமா தான் இருக்க முடியும். என்ன அதனால வந்து கர்ப்பங்கிற கான்செப்டை கூட நம்ம ஏற்றுக்கலாம். அது வந்து ஒரு சில பெண்ணை அடக்குவதற்காக சில ஆண்கள் சொல்லுவார். பட் அந்த சகோதரர்கள் வந்து சொன்ன வகையில் வந்து இந்த நபர்கிட்ட வந்து இந்த பெண்கிட்ட பிந்துஸ்ரீ காதில் விழுந்திருக்கும் போல இருக்கு, அதே கம்ப்ளைண்டாக எழுதியிருக்காங்க. அது ஒரு வகையில் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாது. அதாவது இந்த ஆணனுடைய பல விஷய கம்ப்ளைண்ட்ல பிந்துஸ்ரீயோட கம்ப்ளைண்ட் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. பிந்துஸ்ரீ கம்ப்ளைண்ட் இவர் அவ்வாறு செய்கிறார், இவர் இவ்வாறு செயல்படுத்துகிறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அது ஒரு அது வந்து ஒரு பெருசாலாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது குறிப்பாக அந்த வரதட்சணை கொடுமை எந்த அளவுக்கு உண்மையே தெரியல. ஆமாம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு ஃபோர்ஜரியா பல பெண்களை வந்து ஆணை மிரட்டுவதற்காக கையில் எடுத்துக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக தான் இருக்கு. ஆமாம், இந்த மாதிரிலாம் பல விஷயம், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப நாளைக்கு வரும் காலங்களில் வந்து ஆணுக்கு ஒரு பெண் எவ்வாறு வந்து மனைவியாக இருக்க போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதையெல்லாம் விட ஒரு ஆணுக்கு மனைவி, அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் எந்த அளவுக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு குளறுபடி வந்தாலுமே கூட அதை பெரிதுபடுத்தக்கூடிய அளவுக்கு தான் பல பெண்கள் இருக்கிறாங்க. அதனால் வந்து இன்னைக்கு உடல் உறவுக்கு ஒரு நைட்டுக்கு 5000 கொடு மனைவியான பின்னால தாலி கட்டின பின்னாடி அப்படின்னா இதெல்லாம் வந்து மிக கேவலமான, இப்படிப்பட்ட இந்த மாதிரி எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஆமாம், அதனால் வந்து வரும் காலங்களில் வந்து கல்யாணம், உடல் உறவு, மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு அவருடைய விருப்பத்தின் ஒரு இதாக இருந்தாலுமே கூட என்னமோ இது அவர்களுடைய விருப்பம் அப்படிங்கிறப்ப அப்புறம் அந்த பிந்துஸ்ரீக்கு ஆசை வர்றப்ப இவருக்கு சொல்றாரு, பிந்துஸ்ரீக்கு உடல் உறவு கொள்ளவன் ஆசை வருதுப்பா. ஸ்ரீகாந்துக்கு உடல் உறவு கொள்ளவன் ஆசைங்கிற சமயத்தில் அந்த பிந்துஸ்ரீ மனைவிங்கிற மாதிரி கூப்பிடக்கூடிய சமயம் 5000 அந்தமா கேட்கிறாங்க. ரைட், ஓகே. இப்போ இவரு கேட்கிறாரு பிந்துஸ்ரீக்கு ஆசை வருது, வராது போல இருக்கு. ஒருவேளை அந்த பெண் மலடியா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. 3 வருஷமா ஒரு கணவனோ இருந்து கொண்டு உடலுறவு கொள்ளவில்லை அப்படின்னா அந்த பெண்ணுக்கு என்ன காம ஆசை இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒருவேளை சேடிஸ்டா, மனநோயாளியா, கூட அம்மாக்காரி இருக்கிறா அப்படிங்கிறது அதே முடிஞ்சு. இன்னைக்கு அன்னைக்கே அவன் நம்மால் சொல்லிட்டான். ஆமா, அம்மா வாழ்க்கைய இது மக வாழ்க்கைய அம்மா கெடுத்தாலாம் பழமொழி. அதுதான் ஏகப்பட்ட அம்மாக்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த குடும்பத்தை கெடுத்து கொண்டிருப்பது பிந்துஸ்ரீ அம்மா அப்படிங்கிறது பகிரங்க சுத்தமாவே தெரியுது. அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்ப ஸ்ரீகாந்த் கூப்பிடுறாரு பிந்துஸ்ரீய, இது பிந்துஸ்ரீ கூப்பிடுறாங்க ஸ்ரீகாந்த் உடல் உறவுக்கு வா அப்படின்னு, நம்ம உறவு கொள்ளலாம் அப்படின்னு. அப்ப ஸ்ரீகாந்த் வந்து காசு கேட்கிறார், நீ 10,000 கொடு ஒரு நைட்டுக்கு. அப்ப பிந்துஸ்ரீ ஏற்றுக்கொள்வாரா? தப்பு. இதெல்லாம் வந்து உடல் உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கல்யாணத்துக்கு பின், கல்யாணத்துக்கு முன்னாள், கல்யாணத்துக்கு பின்னாலுங்கிறப்ப சகஜமான ஒரு போக்கு. அப்போ வந்து இந்த பெண் வந்து பிந்துஸ்ரீ அப்படிங்கிற மனைவிக்கு தகுதி இல்லாதவள், இவளுக்கு எதற்காக கல்யாணம் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியா போயிட்டு இருக்கு. ஆமா, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கல்யாணமாக இருந்தாலுமே கூட இவர்கள் வந்து வேண்டுமென்றே பணத்திற்காக ஆசைப்பட்டு
ஒரு ஆணை ஸ்ரீகாந்தை வந்து மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், பகிரங்கமாக இதை வந்து போலீஸார் வந்து கட்டாயமாக கம்ப்ளைண்ட் எடுத்து சட்டப்படியான நடவடிக்கை அப்படிங்கிறத கட்டாயமாக யார் மீது அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லி கட்டாயமாக அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். இல்லாவிட்டால் வரும் காலங்களில் வந்து கல்யாணம், உடலுறவு, ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெண்களால் விலை பேசக்கூடிய விஷயமாக போய்விடும். நல்ல வேளை காதலுக்கு விலை பேசாமல் இருந்தால் போதும் என்பதுதான் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.